தாவின் புத்திரரே, உதேதிக முனியோடு வந்தவரே, தருமர் என புகழ் அடைந்தவரே, என் தேவனே தேவனே வருவீரே. ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. தந்தை மகன் தூயாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை நாம் தயாரித்துள்ளோம். இன்று நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் ஆண்டவருடைய பாடுகளை கொண்டாட. எருசலேமில் அந்த மக்கள் ஆண்டவரை குருத்தோலையை ஏந்தி வரவேற்றதைப் போல இன்றும் நாம் ஆரவாரத்துடன் என்னுடைய எனும் பவனியில் இறைவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த பவனியில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் குருத்தோலைகளை நீங்கள் ஏந்தி பிடியுங்கள். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்தி அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்கு வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு முன்பாகவே
எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் எனும் வழங்கப்படும் மலை அருகிலுள்ள பெத்பகு, பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கிய போது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டியை கட்டி வைத்திருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று தங்களுக்கு சொல்லியவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலாடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள். அவர் போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவ மலை சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினார்கள். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றார். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களுள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாடுகளின் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த புனித வாரம் ஆண்டவருடைய பாடுகளை பார்த்து நாம் பரிதாபப்படும் வாரம் அல்ல. நிச்சயமாக நம்முடைய பரிதாபம் ஆண்டவருக்கு தேவையல்ல. இந்த பாடுகள் நமக்கு உணர்த்துவது, என்னுடைய பாடுகளால் தான் உனக்கு மீட்பு, என்னுடைய சிலுவையில் தான் உனக்கு புது வாழ்வு என்று ஆண்டவர் நமக்கு உரைக்கிறார். சத்தமாக பாடுகளை நான் சந்திப்பது எப்படி என்ற பாடத்தை, சிலுவை என்னுடைய வாழ்க்கையின் சிலுவைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, சென்றிடுவேன் என்பதை தான் இந்த பரிசுத்த வாரம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகையால் யாராவது நான் ஆண்டவருக்காக பரிதாபப்படுகிறேன், அவர் பாடுபடுவதற்காக நான் அழுகிறேன் என்றால் அது நம்முடைய நோக்கமே அல்ல. அந்த பாடுகள் நமக்கு சக்தியாக மாறும், அந்த சிலுவை நமக்கு புது வாழ்வாக மாறும். இந்த எண்ணத்தோடு அந்த எருசலேம் மக்கள் ஆண்டவரை பாடி வாழ்த்தி சென்றவாறு இப்பொழுது நாமும் செல்வோம். ஆனால் அவர்களை காட்டிலும் நாம் மாறுபட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த உயர்ந்த கரங்கள் உயர்ந்த குரலாக மாறுகிறது. கரங்களை உயர்த்தி வாழ்த்திய மக்கள், குருத்தோலைகளை ஏந்தி வாழ்த்திய மக்கள் உரத்த குரலில் கூறினார்கள், சிலுவையில் அறியும் என்று சொல்லி. ஆகையால் உயர்ந்திருக்கும் இந்த கரங்கள் எப்பொழுதும் உயர்ந்தே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய குரலை உயர்த்துகிறோமோ அது இறைவனை வாழ்த்திப்பதற்காக இருக்க வேண்டும். ஆகையால் இப்பொழுது நாம் ஆலயத்தை நோக்கி செல்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்து மக்கள் திரளாய் போல நாமும் இப்போது அமைதியுடன் புறப்படுவோம். அப்பொழுது நம்முடைய பாடல்கள் குறுநபர் ஒரு தக்க பாடலை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பவனியின் முறை இப்படி, ஆண்டவருடைய திருச்சிலுவை பீடத்தில்
நீங்கள் 2 சாலாக வர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் குருவானவர் ஆலயத்தில் ஆண்டவரே கிறிஸ்து எருசலேமை நுழைந்ததன் நினைவாக, அதற்கு பின் மக்களும் குருவானவரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அரசனின் புத்திரரே, தெய்வீக முனியோடு வந்தவரே, தருமர் என புகழ் அடைந்தவரே, என் தேவனே தேவனே வருவீரே. ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. யோர்தானில் தீட்சை பெற்றே, அருள் துபதனரால் புகழ் பெற்றே, ஆகாயங்களை நீர் திறக்க விட்டே, உம்மாதி பிதாவிடம் பதவி பெற்றே. ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. ஆயிரக்கணக்கான வருடங்களா இம்மாண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம், இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டு புனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை புனித உடல் எடுக்க சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளவும் திருவுள்ளமானீர். அதனால் நாங்கள் அவரது பெருமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமான கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இந்நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோன் என் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்து எழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முகத்தையும் முதுகையும், தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கு காரை உமுவோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன்.
என் முகத்தை கற்பாறு ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் நாடைகளை தாங்களிடையே உடையின் மேல் சீட்டு போடுகின்றன. நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் வலிமையை எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே, அவரை அனைவரும் அவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை
தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 6 முதல் 11 வரையிலான இறை சொற்றொடர்கள். கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, ஆதவம் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் மற்றும் இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சரச பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானிட மகன் தமக்கென்று கூறியபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுப்பவருக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், அதிகாரம் காட்டுகின்றார்கள், நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவிலே பணிவிடை புரிபவனாக இருக்கின்றேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்கள். என் தந்தை எனக்கு ஆட்சியுரிமை கொடுத்தது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன்.
ஆகவே என் ஆட்சி வரும்பொழுது என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ரேலின் 12 குலத்திற்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதளிக்கும் முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய பொழுது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள், ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்பொழுது பணப்பை உள்ளவர் அதை எடுத்துக்கொள்ளட்டும், வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாள் இல்லாதவன் தம் மேலுடையை விற்று வாள் வாங்கிக் கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். என்னை பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இங்கே 2 வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவர்களிடம், போதும் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவமலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லெறி தூரம் விலகிச் சென்று முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்பொழுது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அவர் இறைவேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டாயிருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். 12 ஒருவனான யூதாஸ் என்பவன் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்க போகிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாளால் வெட்டலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள், போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களை, கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கள்வனை பிடிக்க வருவது போல் நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம். இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்து சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டு உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்பொழுது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்தார். இவனும் அவனோடு இருந்தவன் என்றார்.
அவரோ அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதலித்தார். சிறிது நேரத்துக்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களை சேர்ந்தவன்தான் என்றார். பேதுரு இல்லையப்பா என்றார். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவனும் கல்லேயன்தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ நீர் குறிப்பிடுபவரை எனக்கு தெரியாது என்றார். உடனேயே அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போதே சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவை பிடித்து வைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நைய புடைத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவர் யார்? இறைவாக்கினனே சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரை பழித்துரைத்தார்கள். பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்துச் சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியாதானா? எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானால் நீ இறைமகனா என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் வாயிலிருந்து நாமே கேட்டோமே என்றார்கள். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிக்க காரணமாக இருக்கிறான். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கின்றான். தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தத் தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றமொன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டி விடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கல்லேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதுவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமிலிருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவர் அருமடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்றும் நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூறு அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாயிருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே. இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடம் காணவில்லை. ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக, பரபாவை எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினர்.
பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள், அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று உரத்த குரலில் வலியுறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பளித்தான். கலகத்தில் கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகிழையரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றவர்கள் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்திற்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்டு மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரை வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். அனைவரும் முழங்காலிடுவோம்.
எழுந்து நிற்போம். இதை கண்ட நூற்றுவர் தலைவன், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றைக் கண்டு மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பிச் சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும், கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலையிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமைச் சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். தலைமைச் சங்கத்தாரின் திட்டத்துக்கும் செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவில் உள்ள அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவர். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமணப் பொருட்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அனைவரும் அமர்வோம். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, மக்களுடைய உயர்ந்த கரங்கள் இப்பொழுது ஒசந்த குரலாக மாறியிருக்கிறது. ஓசானா பாடியவர்கள் இவன் பொழிக பொழிக என்று கதறுகிறார்கள், கத்துகிறார்கள். ஆண்டவருடைய பாடுகளை வாசித்தோம். இந்த பாடுகளின் ஞாயிறு, ஆண்டவருடைய பாடுகள் நமக்கு தரும் செய்தி என்ன? ஆண்டவருடைய பாடுகளிலிருந்து முக்கியமாக 3 வரிகளை எடுத்துக்கொள்வோம் இன்று நம்முடைய தியானத்திற்கு. 2 வரிகள் இன்றைய நற்செய்தியிலிருந்து, ஒரு வரி யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து ஆண்டவருடைய பாடுகள். முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளும் அந்த வார்த்தை, யூதாஸ் முத்தமிட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை நீ காட்டி கொடுக்க போகிறாய் என்று கேட்டார். இந்த முத்தம் என்று சொன்னால் அது அன்பின் வெளிப்பாடு. இந்த முத்தம் அரவணைப்பின் வெளிப்பாடு. இந்த முத்தம் நீ என்னுடையவன் என்பதனுடைய வெளிப்பாடு. இந்த முத்தம் ஒரு ஆழ்ந்த உறவை காட்டுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முத்தமிடும் பொழுது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முத்தமிடும் பொழுது, முத்தம் ஒரு ஆழ்ந்த உறவை காட்டுகிறது. உன்னோடு எனக்கு ஒரு பிரியா உறவு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆனால் யூதாஸ் முத்தமிட்ட பொழுது அந்த முத்தத்தில் இது எதுவும் இல்லை. அது அன்பின் சின்னம் இல்லை, அரவணைப்பின் சின்னம் இல்லை, ஒரு ஆழ்ந்த உறவை காட்டவில்லை. ஆண்டவரே, நீர் என்னுடையவர் என்ற அந்த உணர்வை அது காட்டவில்லை. அவனுடைய செயல் ஒன்றாக இருந்தது, அவனுடைய உள்ளத்தின் சிந்தனை வேறொன்றாக இருந்தது. இந்த தவ காலத்தில் நுழையும் நமக்கு ஆண்டவர் சொல்வது, எப்பொழுது நம்முடைய செயலும் நம்முடைய சிந்தனையும் வேறுபட்டிருக்கிறதோ நாம் ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிறோம். When our actions and our thinking is separated, we stay at a distance from God. என்னுடைய செயலும் சிந்தனையும் வேறுபட்டிருக்கும் பொழுது நான் ஆண்டவர் அருகில் நிற்க முடியாது, அவரோடு நான் இணைய முடியாது. இந்த பரிசுத்த வாரத்தில் இறைவனோடு நான் இணைய வேண்டும் என்றால் என்னுடைய செயல்களும் என்னுடைய சிந்தனையும் ஒன்றாக வேண்டும். நான் என்ன செய்தாலும், அது என்னுடைய குடும்பத்திற்காக இருக்கலாம், நண்பர்களுக்காக இருக்கலாம், எனக்காக இருக்கலாம், தாய் திரு அவைக்காக இருக்கலாம், எதை செய்தாலும் என்னுடைய செயலும் என்னுடைய சிந்தனையும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றாக இருக்கும் பொழுது அது நம்மை இறைவனோடு இணைக்கிறது. இங்கும் நாம் ஒரு செயலை பார்க்கிறோம், அந்த செயல் வேறே, சிந்தனை வேறே.
ஆகையால் தான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கிறாய்? முத்தம் இதனுடைய அடையாளம் அல்ல, ஆனால் இதை செய்தாய் என்னை நீ காட்டிக் கொடுக்கிறாய் என்று. இன்று இந்த பாடுகளை தியானிக்கும் நமக்கு ஆண்டவர் தரும் முதல் செய்தி, நம்முடைய செயலும் சிந்தனையும் ஒன்றாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். அது வேறுபட்டு இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து நிற்கிறோம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக, அந்த இரண்டாவது வார்த்தை வரி, ஆலயத்தினுடைய, எருசலேம் ஆலயத்தினுடைய திரை இரண்டாக கிழிந்தது. அந்த திரை இரண்டாக கிழிந்த பொழுது இதுவரை எந்த பரிசுத்தம் எனும் இடத்தை மூடி வைத்திருந்தார்களோ அந்த பரிசுத்த இடமானது இப்பொழுது மக்களுக்கு தெரிகிறது. எப்படி அந்த திரை கிழிந்த பொழுது அந்த பரிசுத்தமான இடம் தெரிந்ததோ, அப்படி ஆண்டவர் சிலுவையின் மேல் தன்னையே உடைத்த பொழுது இறைவனுடைய அன்பு தெரிந்தது. ஆண்டவர் தன்னையே உடைத்த பொழுது எத்தனை ஆழமாக இந்த இறைவன் உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார். இந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பு, இந்த அன்பு அனைத்தையும் கடந்து நிற்கும் அன்பு, இந்த அன்பு நமக்காக எதையும் ஏற்கக்கூடிய அன்பு என்பதை அவருடைய முறிதல் காட்டி கொடுக்கிறது. அவர் தன்னையே உடைக்கும் பொழுது அந்த உடைதல் அவரை நமக்கு காண்பிக்கிறது. அந்த முறிதல் அவருடைய வெளிப்பாடாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் நம்மையே உடைக்கிறோமோ நம்முள் இருக்கும் இறைவன் தென்படுகிறார். உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களை நீங்கள் உடைக்கும் பொழுது, இதை என்னுடைய கணவருக்காக செய்கிறேன், என்னுடைய மனைவிக்காக செய்கிறேன், இதை என்னுடைய பிள்ளைகளுக்காக பொறுத்து கொள்கிறேன், இதை நான் என்னுடைய திரு அவைக்காகவும் என்னோடு இருப்பவர்களுக்காகவும் நான் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த உடைதலில், அந்த தியாகத்தில் நம்முள் இருக்கும் இறைவன் தெரிகிறார். ஆண்டவர் தன்னையே உடைத்த பொழுது அங்கு அவருடைய அன்பு நமக்கு தெரிகிறது, அவருடைய பிரசன்னம் நமக்கு தெரிகிறது, அவருடைய அளவில்லாத அந்த மாட்சி நமக்கு தெரிகிறது. இன்று நம்மையே நாம் உடைக்கும் பொழுது நாம் அங்கு இறைவனை கண்டு கொள்கிறோம். நம்மையே நாம் உடைக்கும் பொழுது நம்முள் இருக்கும் அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம். இல்லை என்றால் அந்த பிரசன்னத்தை நம்மால் பகிரவே முடியாது. எந்த குடும்பத்தில் உடைதல் இல்லையோ, எந்த குடும்பத்தில் என்னையே நான் வருத்தி கொள்ள தயாராக இல்லையோ, எந்த குடும்பத்தில் நான் பிறருக்காக சுமைகளை சுமக்க மறுக்கிறேனோ அந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் நிச்சயமாக இருக்காது. எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக, பிறருக்காக, நம்முடைய திருச்சபைக்காக நம்மையே வரைத்துக் கொள்ளும் பொழுது அங்கு இறைவன் இருக்கிறார். அவர் உடைக்கப்படும் பொழுது அவரை நாம் பார்க்கிறோம். அவர் உடையும் பொழுது அவர் நமக்கு அவரையே காண்பிக்கிறார். எம்மாவுஸ் சீடர்கள், அந்த நிகழ்வு நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஆண்டவர் அவர்களோடு சென்ற பொழுது அவர்கள் உணவு அருந்தி கொண்டிருந்த பொழுது அந்த வார்த்தைகளை கவனிப்போம். ஆண்டவர் அப்பத்தை எடுத்தார், அதை பிட்டார், அவர்களுக்கு கொடுத்தார், அவர்களுடைய கண் திறக்கப்பட்டு ஆண்டவரை கண்டார்கள். அந்த அப்பம் உடையும் பொழுது ஆண்டவரை அவர்கள் கண்டார்கள். அதுவரை அவர்கள் காணவில்லை. இறைவன் அவர்களோடு பேசிய பொழுது, நடந்த பொழுது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்பொழுது ஆண்டவர் தன்னை உடைத்தார், அப்பத்தை உடைக்கும் பொழுது ஆண்டவரை கண்டார்கள். நம்முள் இருக்கும் இறைவன் நாம் உடையும் பொழுதுதான் வெளிவருகிறார். மூன்றாவதாக, திருவிவிலியத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதோ என்கிற ஒரு சொல் அநேக நேரத்தில் நாம் கேட்கிறோம். இதோ என்கிற சொல் வெறுமனே ஒரு சொல் அல்ல, ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வெளிப்பாடு. The word behold is not just a word, but it is a revelation. இதோ என்கிற சொல் ஒரு வார்த்தை அல்ல, அது வெளிப்பாடு. ஸ்நாபக அருளப்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாக போய்கொண்டிருந்த பொழுது அவரை பார்த்து சொல்வார், இதோ இறைவனின் செம்மறி. இதோ என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் மகனாக, செம்மறியாக அவர் வெளிப்படுத்துகிறார்.
மாதாவுக்கு கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். இதோ கன்னி ஒருவள் கருவுற்று மகனை பெற்றெடுப்பாள். இதோ என்று சொல்லி இந்த உலகத்தின் மீட்பை வானதூதர் வெளிப்படுத்தினார். இதோ என்பது வெளிப்பாடு. முதல் வார்த்தையை பார்த்தோம். இரண்டாவது வார்த்தை, இந்த மூன்றாவது வார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து. அன்னை மரியாளை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேலிருந்து இந்த வார்த்தையை சொல்கிறார். இதோ உன் தாய். இதோ என்பது வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல, அது வெளிப்பாடு. இறைவன் சிலுவையின் மேலிருந்து தன்னுடைய தாயை வெளிப்படுத்துகிறார். உலகத்தின் தாயாக, என்னுடைய துன்பங்கள் உனக்கு புரிய வேண்டுமா? என்னுடைய சிலுவை உனக்கு புரிய வேண்டுமா? என்னுடைய அவமானம் உனக்கு புரிய வேண்டுமா? என் அன்னையினுடைய கரங்களை பிடித்துக்கொள், இதோ உன் தாய் என்று வெளிப்படுத்துகிறார். நாம் மார்க் எழுதிய வாசிக்கிறோம், லூக்கா எழுதியதை வாசிக்கிறோம், யோவான் மத்திய எழுதிய வாசிக்கிறோம். இவற்றை எல்லாவற்றிலும் மேலாக அந்த தாய் அந்த இறைவனுடைய பாடுகளை பார்த்தவர், அவருடைய அவமானத்தை கண்டவர், அதை அனுபவித்தவர். இந்த எல்லா நற்செய்திகளின் காட்டிலும் அன்னையினுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கும் அந்த அனுபவம் பெரிதானது. அந்த அன்னையினுடைய கரங்களை நாம் பற்றி கொண்டு, அம்மா உன்னுடைய மகனுடைய சிலுவையை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அவமானத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் எனக்காக பட்ட பாடுகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய மடியில் நாம் அந்த அனுபவத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். அதனுடைய வெளிப்பாடுதான் இதோ உன் தாய். அது வார்த்தை அல்ல, வெளிப்பாடு. எங்கெல்லாம் இதோ என்ற வார்த்தை வருகிறதோ அது வெளிப்பாட்டின் ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறார், இதோ உன் தாய். அது வெளிப்பாடு. இந்த அன்னை இவருடைய கரங்களை நாம் பிடித்து கொண்டால் ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த நற்செய்தியாளர்கள் தாங்கள் கண்டதை, பார்த்ததை, கேள்விப்பட்டதை நமக்கு எழுதினார்கள். அன்னையை கேட்கும் பொழுது அவர் எதை அனுபவித்தாரோ அதை நமக்கு சொல்வார். அன்னையினுடைய உள்ளம் ஒரு பெரிய விவிலியம். Mother Mary's heart is the biggest Bible on earth. அந்த இதயம், அந்த உள்ளம், அந்த கண்கள், அந்த செவிகள் இந்த பாடுகளை பார்த்தது, ஆண்டவருடைய அழுகை குரலை கேட்டது. எதையெல்லாம் நாம் இன்று வாசிக்க கேட்டோமோ, லூக்கா எழுதிய நற்செய்திபடி அவற்றையெல்லாம் அன்னை மரியாள் தன்னுடைய செவிகளால் கேட்டவர், தன்னுடைய கண்களால் பார்த்தவர், தன்னுடைய இதயத்தால் அதை உணர்ந்தவர். ஆகையால் அன்னையினுடைய கரங்களை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய துன்பம் நிஜமாக நமக்கு வெளிப்படும். இல்லை என்றால் இது ஒரு படிப்பாக இருக்கும், எல்லாவற்றையும் படிக்கும் நமக்கு இதையும் நான் படிக்கிறேன், இது ஒரு அனுபவமாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மாறும். அவருடைய பாடுகள் நம்முடைய மாறுதலுக்காக, அவருடைய இந்த சிலுவை நமக்கு புது வாழ்விற்காக. ஆகையால் இன்று இந்த தவக்காலத்தில் நுழையும் நாம், புனித வாரத்தில் நுழையும் நாம், அன்னையினுடைய கரங்களை பற்றி கொண்டு இந்த வாரம் முழுவதும் அம்மா என்னோடு நீர் பயணி, எப்பொழுதெல்லாம் உம்முடைய மகனை நான் சிலுவையின் மேல் பார்க்கிறேனோ அந்த சிலுவையை புரிந்து கொள்ள எனக்கு அருள் தாரும் என்று கேட்டு ஜெபிப்போம். நிச்சயமாக அன்னை நமக்காக பரிந்து பேசுவார், அந்த சிலுவையை விளக்குவார். நாம் செய்வதும் நாம் நினைப்பதும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுது இறைவன் நம் அருகில் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் இறைவன் உடைக்கப்படுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவரை நாம் பார்க்கிறோம். அந்த உடைதலில் நாம் பங்கேற்கும் பொழுது இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த உடைதலில் நாம் பங்கேற்கும் பொழுது நாமும் இறைவனை வெளிப்படுத்துகின்றோம். அதுதான் பெரிய செயல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தியது பெரியதல்ல, நம்மை நாம் உடைக்கும் பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாமும் வெளிப்படுத்துகிறோம். அந்த மாட்சியை ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த திருவலியை தொடர்ந்து நாம் கொண்டாடுவோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இதோ நம் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் பொழுது அவரிடம் எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில்
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது ஆயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் உமது திருவுளத்தை கீழ்ப்படிதலுடன் நிறைவேற்றி சான்று பகரும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் தரும் இறைவா, சிலுவையில் தம்மையே பலியாக்கிய கிறிஸ்து இயேசுவில் உமது திட்டத்தின் நிறைவினை கண்டுணர உலக மக்கள் அனைவருக்கும் ஞானம் அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, துன்பங்கள் வழியாக தூய்மை அடைந்து மீட்பின் திட்டத்தில் பங்கு பெறுகிறோம் என்பதை திரு அவையின் மக்கள் அனைவரும் உணர்ந்து நற்செய்தின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் இறைவா, எம்மை குணப்படுத்துவதற்காக காயப்பட்ட இயேசுவின் பாடுகள் வழியாக எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை குணப்படுத்தி புது வாழ்வு வரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த புனித வாரத்தில் தனிப்பட்ட நபர்களாக மட்டுமல்லாமல் ஒரு குடும்பமாக இறைவனை தேடுவோம். எங்கெல்லாம் இந்த புனித வாரத்தின் கொண்டாட்டங்கள் இல்லையோ அந்த மக்களுக்காக ஜெபிப்போம். போர் சூழ்ந்திருக்கும் ஒரு தருணமாக இருக்கலாம், பூகம்பத்தால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் மக்கள், இன்னும் பல்வேறு போராட்டங்களில் இருப்பவர்கள், அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களுக்காக கேட்டுக்கொண்டிருப்பவர்களாக ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, உம்முடைய ஒரே மகனின் பாடுகளால் எங்களுக்கு புது வாழ்வை அளித்தீரே. அந்த பாடுகளை உணர்ந்து அவர் தரும் அந்த புது வாழ்வை எமதாக்கி கொண்டு எமவரோடு நாம் அதை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஹோசானா, தாவீதின் புதல்வா. ஹோசானா, ஹோசானா.